ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. யூஸ்வலாக மேகி ரொம்ப பிடிக்காது. என் பையனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லூஸில் வந்துட்டு நூடுல்ஸ் கிடைக்கிறதுல நமக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி டாஸ் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அது ஹெல்த்தியும் கூட. ஸோ நூடுல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நூடுல்ஸை போட்டு வடிகட்டி தனியாக வந்து தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் இருந்தாலும் எண்ணெயில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை பட்டரில் போட்டு எடுத்தால் இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட தரும். ஸோ நான் வந்து இங்கே வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணேன். பட்டர் போட்டுட்டு ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அழகாக வந்து க்யூபாக போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்கிட்ட வந்துட்டு கேப்சிகம் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என் பையன் என்ன வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் அதிர்த்தி கொடுத்தாலே வந்துட்டு வாயில் போட்டு சாப்பிடுவார். ஸோ கேப்சிகம் இருந்ததுனால அதை கட் பண்ணி அதையும் வந்து டாஸ் பண்ணிட்டேன். இது கூட நீங்கள் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து இன்னும் ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ கேப்சிகம் போட்டு நல்லா டாஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை வந்து இடித்து போட்டேன். நான் பேஸ்ட்டு மாதிரி போட்டால் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதோடய ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து வெஜ் நூடுல்ஸுன்றதுனால இஞ்சி பூண்டு எப்போவுமே இடித்து போடுங்க. அது கொடுக்குற டேஸ்ட்டே ஒரு வேறு லெவல் தான். அது ஒரு தனி விதமான டேஸ்ட்டு. அப்புறம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு தட்டில் தனியாக நூடுல்ஸு. ஸோ அதை எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டாஸ் பண்ண வெஜிடபிள்ஸோட. அதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்க என்னென்ன மசாலாஸ் இருக்கோ, அதாவது பெப்பர் வேணால் பெப்பர் போடலாம், சில பேருக்கு பெப்பர் பிடிக்காது, ஸோ பெப்பர் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கரம் மசாலா போடலாம், இல்லை சில்லி பவுடர் போடலாம். நான் இங்கே வந்து 3மே ஆட் பண்ணியிருந்தேன். பெப்பர், கரம் மசாலா அண்ட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால வந்துட்டு ஸ்பைசின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கம்மி ஆட் பண்ணியிருந்தேன். என் பையனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நூடுல்ஸ் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.